எரியும் பாலைவனத்தின் நடுவில் சூரியன் தீப்பொறிகளை பொழிந்து கொண்டிருந்தது. அந்த அமைதியை உடைத்து மோசே மக்களின் முன் நின்றார். அவரது முகத்தில் வயதின் சுவடுகள் இருந்தாலும் கண்களில் தேவனின் தீவிரம் பிரகாசித்தது. நாம் இங்கே எவ்வளவு நாள் சுற்றித் திரிந்தோம் தெரியுமா என்று அவர் மெதுவாக தொடங்கினார். மக்கள் அமைதியாக இருந்தார்கள். ஒவ்வொருவரின் இதயத்திலும் ஒரு கேள்வி: இப்போதாவது வாக்குத்தத்த தேசம் நமக்கு கிடைக்குமா? மோசே தன் குரலை உயர்த்தினார். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறார். நாம் சிறிய ஜனமாயிருந்தோம், ஆனால் அவர் நம்மை விண்மீன்களைப் போல பெருகச் செய்தார். அந்த வார்த்தைகள் மக்களின் உள்ளங்களில் ஒரு நம்பிக்கையை தூண்டின. ஆனால் உடனே மோசே நினைவுறுத்தினார்: நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் நம்மை முன்னே நடத்தும்போது நாம் பயந்தோம், சந்தேகப்பட்டோம், அவரை நம்பவில்லை. அந்த நொடியில் கூட்டத்தில் ஒரு பதற்றம் பரவியது. கடந்த காலத்தின் தவறுகள் மீண்டும் நினைவுக்கு வந்தன. ஆனால் அப்போது ஒரு வார்த்தை மக்களின் இதயத்தில் ஒளிபோல ஒளிந்தது. நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா, அவர் எவ்வாறு ஒரு தகப்பன் தனது குழந்தையை தூக்கிச் சுமப்பது போல நம்மை இந்த பாதையில் நடத்தினார் என்று. மக்கள் கண்களில் நீர் பெருகியது. தோல்வி இருந்தாலும் தேவனின் அன்பு குறையவில்லை என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். மோசே தன் கையை வாக்குத்தத்த தேசத்தின் திசையில் நீட்டினார். இதோ, தேவன் உங்களுக்கு முன் வைத்திருக்கும் தேசம், பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களுக்காக போராடுவார். அந்த நொடியில் பயம் மெதுவாக நம்பிக்கையாக மாறியது, சந்தேகம் விசுவாசமாக மாறியது. இன்றும் இந்த கதை நமக்குச் சொல்கிறது: நாம் தவறினாலும் பயந்தாலும் தேவன் நம்மை விட்டுவிட மாட்டார். அவர் இன்னும் நம்மை முன்னாக நடத்துகிறார். அவர் இன்னும் நமக்காக போராடுகிறார். அவர் வைத்திருக்கும் வாக்குத்தத்தம் இன்னும் நமக்கே. ஆகையால் பயப்படாதிருங்கள், நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். மேலும் இதுபோன்ற வேதாகம கதைகளை பார்க்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.